தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில உச்சம் அடைஞ்சு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி மீன ராசி அன்பர்களுக்கு என்ன பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த குரு பகவான் மீன ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால இந்த குரு பயிற்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மிகுந்த யோகமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் வீட்டுல பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக ராசியே பார்க்கறதுனால மிகுந்த யோகமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய சூழல் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக படிச்சு பட்டம் பதவிகள் பெறக்கூடிய ஒரு சூழல்லாம் உண்டாகும். மேலும் உங்களுடைய பொருளாதார நிலை கிடுகிடுன்னு உயரக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். ஏன்னா தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் வீட்டுல உச்சம் அடைஞ்சு உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, உயர்கல்வி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கடன் சுமைகள் படிப்படியாக அகலக்கூடிய ஒரு அமைப்பு, மேலும் நாட்பட்ட நோய் நொடிகள் தீரக்கூடிய ஒரு சூழல்லாம் உண்டாகும். எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு, திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் அமையக்கூடிய ஒரு சூழல்லாம் உண்டாகும். புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். எதிர்பாராத தன வரவு, எதிர்பாராத வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. மேலும் சொல்ல போனா மூதாதையர் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துப்பத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். ஆன்மீக பிரயாணங்கள், குலதெய்வ வழிபாடு, உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பாரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் தொழில் அமையாதவங்களுக்கு நல்ல தொழில் அமையிறது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க சேலரி ஆகி கிடைக்கிறது. மேலும் பதவி உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் செய்யக்கூடிய தொழில லாபகரமான ஒரு போக்கெல்லாம் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சுப காரியங்களை செய்யறதுனால சுப விரயங்களை உண்டாகும். அதாவது திருமணம் போன்ற சுப காரியங்களுக்காக செலவு பண்றது, வீடு கட்டுறதுக்காக செலவு பண்றது, சொத்து பத்துக்கள் வாங்குறதுக்காக செலவு பண்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களையே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7 சைன்ல இந்த மீன ராசி என்பவர்கள் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக நல்ல முன்னேற்றமான ஒரு பாதையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இந்த மீனராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களே அவங்கள தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி.